ஹாய் ஆல், இது நேற்று வீடியோட கண்டினியூட்டி. நேற்று சொன்னேன் தக்காளி நிறைய அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ தக்காளி ஊறுகாய் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். அதனால லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டேன். தக்காளி ஒரு 4 கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு நல்லா பழுத்த தக்காளி எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தக்காளியை குக்கரில் வேக வச்சேன். இதுக்கு முன்னாடி குக்கரில் வேக வச்சதில்ல, தக்காளி ஊறுகாய் பண்ணப்போ சட்டியில் தான் போட்டு வேக வைப்பேன். இந்த தடவை குக்கர்லையும் சட்டிலையும் வேக வச்சேன், ஏன்னா பல்க் குவான்டிட்டியாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு அரைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராசஸ். ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். உரிச்சு வச்ச பூண்டெல்லாம் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையுமே உருகி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அப்பதான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு தாளிப்பு எல்லாமே போட்டுட்டு பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு தனி மிளகா பொடியுமே அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஊற்றி. இந்த ரெசிபி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடிப்பிடிக்காம கிண்டிட்டே இருக்கணும், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பாட்லையும் போட்டு பரட்டி சாப்பிடலாம், டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம், செம்மையா இருக்கும். இதோட கடை சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.